ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வாக்கியங்கள் உருவாக்குறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறதுனால கேஷுவலாக வந்துடும் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில். பட் இங்கிலீஷில் வர்றப்ப எந்த இடத்துல சப்ஜெக்ட் வரணும், எந்த இடத்துல வேர்ப் வரணும், அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதுக்கு நிறைய ரீட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஈஸியாக அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். அந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இப்போ ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த வாக்கியத்தில் லேர்னிங் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதாவது ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த லேர்ன் அப்படிங்கிறது வேர்பு. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹீ இஸ் லேர்னிங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த லேர்னிங் அப்படிங்கிறது வேர்ப், ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. அதனால் கண்டினியூஸ் டென்ஸ், ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இந்த வேர்பை நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் சொல்ல போகிறோம். லேர்னிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சென்டென்ஸோடைய தமிழ் மீனிங் பாருங்கள். ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, லேர்னிங் இங்கிலீஷ் இஸ், இந்த இஸ்ங்கிறது தான் வேர்பு இந்த சென்டென்ஸில். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்குது. இது வந்து ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. இந்த லேர்னிங் அப்படிங்கிற வார்த்தை ஜெரண்ட் ஃபார்ம். இதே மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதாவது ஸ்பீக்கிங் ட்ரூத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உண்மையை பேசுதல் ரொம்ப முக்கியம். ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். நீச்சல் அடித்தல் ஒரு நல்ல எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஓகே, டெல்லிங் லைஸ் இஸ் நாட் குட். பொய் சொல்லுதல் நல்லதல்ல. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அந்த சென்டென்ஸ் பாருங்கள். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். அவர் ஆங்கிலம் கற்க தயங்கவில்லை. இந்த சென்டென்ஸை இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஓகே, ஆங்கிலம் கற்றால் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தை அவர் ஆங்கிலம் கற்க தயங்கவில்லை அப்படின்னு மாற்ற போகிறோம். டஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ஹெசிடேட் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ண போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். He does not hesitate to learn English. டஸ் எதுக்காக வந்திருக்கு? முன்னாடி ஹீ இருக்குது. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா டஸ் வரணும், ப்ளூரலாக இருந்தால் டூ வரணும். ஹெசிடேட் அப்படின்னா தயக்கம். அவர் ஆங்கிலம் கற்க தயங்கவில்லை. இப்போ இந்த சென்டென்ஸை அவர் முதலில் முயற்சி செய்யவில்லை அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்ல போகிறோம். He does not hesitate to learn English. இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் ட்ரை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அவர் முதலில் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். அவர் முதல்ல முயற்சி செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த காலத்தை பற்றி சொல்கிறோம் இப்போ. அப்போ கடந்த காலம் அப்படின்னு சொன்னாலே பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் எந்த டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹீ டிட் நாட் ட்ரை அட் ஃபஸ்ட். அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணவே இல்லை. ஹீ டிட் நாட் ட்ரை. இந்த டிட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. ஓகே, ஸோ ஹீ டிட் நாட் ட்ரை அட் ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்டடி அப்படிங்கிற வேர்ப் அதை யூஸ் பண்ண போகிறோம். அந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது அவர் நன்றாக படிக்கிறார். இப்போது அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். Look at this sentence. Now he studies well. இந்த ஸ்டடி அப்படிங்கிற வேர்போட ஐஇஎஸ், அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் ஆயிருக்கா? அது ஏன்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய முக்கியமான ரூல் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் சேர்க்கணும், இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். இந்த ஸ்டடீஸ் அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் அப்ளை ஆகிருக்கு. நவ் ஹீ ஸ்டடீஸ் வெல். இப்போ ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வர போகிறோம். அவர் விரைவில் ஆங்கிலம் பேசுவார் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறாரு, படிச்சுட்டு இருக்கிறாரு, விரைவில் பேசுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிர்காலத்தை சொல்ல போகிறோம். அப்போ எதிர்காலம்னா எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை என்ன? அதை யோசிங்க. ஹீ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன். வில் அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிற வார்த்தை. He will speak English soon. அவர் விரைவில் ஆங்கிலம் பேசுவார். ஓகே, ஆங்கிலம் பேசுதல் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தை நீங்கள் இப்போ உருவாக்கணும். இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் பாருங்களேன், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இப்படியும் சொல்லலாம், ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இப்படியும் சொல்லலாம். ஆங்கிலம் பேசுதல். இந்த சென்டென்ஸில் வேர்ப் இஸ். ஸ்பீக் அப்படிங்கிறது வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. இது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இது கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, இது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. ஜெரண்ட் அப்படிங்கிறத பற்றி இந்த சேனலில் வீடியோஸ் நான் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த சென்டென்ஸில் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வர போகிறோம். உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். யுவர் எஃபர்ட்ஸ் வின். உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸை சின்னதாக ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணணும். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.